நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஜெய்ஹிந்த் என்று கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது, இந்தியா ரஷ்யா இணைந்து உருவாக்கிய அதிவேக பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குறதுக்கு 3 நாடுகள் ஆர்வம் காட்டியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய உலகின் அதிவேக ஏவுகணையான பிரம்மோஸ் பிரபலம் அடைந்து வருகிறது நண்பர்களே. பல நாடுகள் ஆர்வம் காட்டி வந்துகிட்டு தொடர்ச்சியாக பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவதற்கு பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா, சீனாவின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக போராடி வந்துகிட்டு இருக்க பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை ஏற்கனவே இந்தியா வழங்கியிருந்தாங்க. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO மற்றும் ரஷ்யாவின் NPO மஷினோஸ்ட்ரோயினியா ஆகியவற்றின் கூட்டு முயற்சி மூலம் அதிநவீன சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை பிரம்மோஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் உள்ள பிரம்மபுத்திரா நதி மற்றும் ரஷ்யாவில் உள்ள மோஸ்குவா நதியின் பெயரை தழுவித்தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு நண்பர்களே. இந்த ஏவுகணையானது இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய 3 ஆயுத பிரிவுகளிலும் சேர்க்கப்பட்டு நண்பர்களே. குறிப்பா இதன் காரணமாக நம்முடைய பாதுகாப்பு பெரிய அளவிற்கு வலுவடைந்துள்ளது நண்பர்களே. இந்த ஏவுகணையை வாங்குவதற்கு தற்போதைக்கு பல நாடுகள் விருப்பம் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா, இந்த ஏவுகணையை வாங்குவதற்கு ரூபாய் 3100 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் பிலிப்பைன்ஸ் நாடு கையெழுத்திட்டுள்ளது. உலகிலேயே முதலில் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கிய நாடு பிலிப்பைன்ஸ் தான் நண்பர்களே. இந்த நிலையில் தான் வியட்நாம், இந்தோனேசியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 3 நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க ஆர்வமாக உள்ளதாக பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குனர் அலெக்சாண்டர் மாக்சிசேவ் அவர்கள் ரஷ்ய செய்தி நிறுவனத்திடம் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த 3 நாடுகளுடனும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் வழங்குவதற்கான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்திட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. அடுத்த செய்தியாக பார்த்தோம்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி வேலை, சீனா மேல வரி விதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க போவதாக அறிவிப்புல வெளியிட்டதை நம்ம பார்த்திருப்போம். இப்போ இது போன்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான அறிவிப்புகள் இன்னும் பல நாடுகளுக்கு வர இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல இந்தியாவிற்கே வந்துடும் போல அந்த அளவிற்கு தான் இந்த அறிவிப்புகள்லாம் பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தற்போதைக்கு இது தொடர்பான முக்கிய தகவல்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு. என்ன என்பதை நம்ம விரிவாக பார்த்தரலாம். அதாவது இந்தியா, சீனா, ரஷ்யா நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பை நேற்று திடீரென எச்சரித்த ட்ரம்ப் அவர்கள் இந்த நாடுகளுக்கும் கூடுதலாக வரி விதிக்கப் போகிறேன் என்பது போல கூறியிருக்கிறார். அவர் இதுபோல உலக நாடுகளுக்கு எதிராக இஷ்டத்திற்கு வரி விதித்தால் அது மீண்டும் சர்வதேச அளவில் வர்த்தக போரை தொடங்கிவிடும். கடந்த நவம்பர் மாதம் அதிபர் தேர்தலில் வென்ற ட்ரம்ப் அவர்கள் மோசமான நிலையில் இருக்கும் அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றப் போகிறேன் என்ற கோஷத்தை வைத்தே ஆட்சியை பிடித்தார் ட்ரம்ப். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரை வெளிநாட்டில் இருந்து குறைந்த விலையில் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவது மேஜர் பிரச்சனையாக பார்க்கிறார். இதனால் அமெரிக்காவில் தொழிற்சாலைகள் வருவதில்லை என்றும் அதன் காரணமாகவே அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி வருகிறார். ஏற்கனவே கடந்த 2016 to 2020 வரை அதிபராக இருந்தபோது இதை காரணமாக சொல்லியே சீனாவுக்கு கூடுதல் வரியை அவர் விதித்திருந்தார். இப்போது மீண்டும் அவர் அதிபராக பதவியேற்கும் நிலையில் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் இருக்கும் பிரிக்ஸ் அமைப்பை எச்சரித்துள்ளார். அதாவது சர்வதேச வர்த்தகத்திற்கு டாலரை தவிர வேறு கரன்சியை பயன்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் முயன்றால் 100% வரி விதிக்கப்படும் என்றும், அமெரிக்காவுடன் எந்த ஒரு வர்த்தகமும் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்றும் மிரட்டி இருக்கிறார். இது தொடர்பாக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே பிரிக்ஸ் நாடுகள் டாலரிலிருந்து விலகி செல்ல முயல்கின்றன. இது ஏற்க முடியுமா? ஏற்கவே முடியாது. இந்த நாடுகள் டாலரிலிருந்து விலகி செல்ல மாட்டோம் என்பதை உறுதியாக சொல்ல வேண்டும். இல்லைனா பிரிக்ஸ் நாடுகள் மேல 100% வரி விதிப்போம். மேலும் அமெரிக்காவுடன் எந்த ஒரு வர்த்தகமும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. மேலும் சில மோசமான வர்த்தகங்களை குறிப்பிட்ட ட்ரம்ப் அவர்கள் சர்வதேச வர்த்தகத்திற்கு டாலரை தவிர வேறு எந்த ஒரு கரன்சியையும் பிரிக்ஸ் அமைப்பால் பயன்படுத்த முடியாது என்றும், அப்படி பயன்படுத்த முயன்றால் அமெரிக்கா அந்த நாட்டிற்கு குட் பாய் சொல்லிவிடும் என்றும் மிரட்டியுள்ளார். இப்படிப்பட்ட சூழல்ல உங்களுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். என்னன்னா, கடந்த அக்டோபர் மாதம் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பேசிய ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, நாங்கள் யாரிடமும் புதிதாக வரி விதிக்க போறதில்லைங்க,
வரி என்பது எப்போதும் எனது திட்டத்தில் இருந்ததே கிடையாதுங்க. ஆனால் எந்த நாடுகள் நம்மால் அதிக பலன் அடைகிறதோ அவர்களிடம் வரி வசூலிப்பதில் தவறு இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போன இவருடைய ஆட்சி காலத்திலேயே எந்த அளவிற்கு சீனா மேலே வரி விதிச்சிருந்தாரு. குறிப்பாக அமெரிக்காவோட சொல் பேச்சுக்கு கேட்காத நாடுகள் மேலே வரி விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன் இந்தியாவிற்கு கூட ரஷ்யாவிடமிருந்து S-400 மிசைல் சிஸ்டம் இந்தியா வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தப்ப கூட வரி விதிக்கப்படும் இந்தியா மேலே அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு விதமான உருட்டல் மிரட்டல்லாம் விடுத்ததை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அசரவே இல்லை இந்தியா அப்படின்றதும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இப்படி பல்வேறு வரி மிரட்டல்களை போன இவருடைய ஆட்சி காலத்திலேயே விடுத்திருந்தாரு. அப்படி இருந்தும் இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் அப்படிலாம் பண்ண போகிறது கிடையாது, நாங்கள் போய் யாரு மேலே வரி விதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு. பட் பிரச்சாரத்தில் இவர் சொல்லியிருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவர் எப்படியா இருந்தாலும் ஆட்சியை பிடிச்ச உடனே, இவர் அமெரிக்க அதிபராக வென்ற உடனே நிச்சயமாக இவருடைய வரி விதிப்பு வேலைகளை மீண்டும் தொடங்குவார் என்று. பட் எல்லாரும் நம்ம நினைச்சோம், ஆனால் இவ்வளவு வேகமாக நம்ம இவர் தொடங்குவார் அப்படின்றது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இவர் அதிபராக பதவி ஏற்பதற்கு முன்பாகவே இப்போ பல்வேறு விதமான அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு காரணத்தால தான் தற்போதைக்கு இவருடைய வரி விதிப்பு செயல்பாடுகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு உலக நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஏன் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கணும்? இப்பவே இந்த அறிவிப்புகள்லாம் வெளியாக பல்வேறு நாடுகள் அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக, ரஷ்யாவின் புதிய ஏவுகணையின் மறுபக்கம், அமெரிக்காவை அலறவிடும் புதின் அவர்கள் என்ன என்பதை நம்ம பார்த்தரலாம். அதாவது உலகிலேயே வேறு யாரிடமும் அந்த ஏவுகணை இல்லை என ஏற்கனவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் கூறியிருந்தார். தற்போது அந்த ஏவுகணை குறித்த புதிய தகவல் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் ஒரேஸ்னிக் ஏவுகணை விழும் இடத்தில் சூரியன் மேற்பரப்பில் இருக்கும் வெப்பத்தை போல் 4000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகும் என்று புதின் அவர்கள் எச்சரித்துள்ளார். இந்த வெப்பத்தில் இரும்பு உருகுவதோடு கான்கிரீட்டுகள் ஆவியாகிவிடும் என்பதால் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் அச்சமடைந்துள்ளன. உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவி செய்து வருகிறது. அமெரிக்கா மட்டுமின்றி பிரிட்டன் வழங்கிய ஏவுகணைகளை வைத்து ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக உக்ரைன் மீது ரஷ்யாவும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைனில் உள்ள டினிப்ரோ நகரின் மீது ரஷ்யா புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையின் பெயர் ஒரேஸ்னிக். இது ஒளியை விட 10 மடங்கு வேகத்தில் செல்லும் திறன் கொண்டதாகும். தற்போது இந்த ஏவுகணை சோதனையை ரஷ்யா தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த ஏவுகணை என்பது உலகில் வேறு எந்த நாடுகளிலும் இல்லை என்று ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் ஏற்கனவே கூறியுள்ளார். அதோடு இந்த ஒரேஸ்னிக் ஏவுகணை ஒளியை விட 10 மடங்கு வேகத்தில் செல்லும். இந்த வேகம் என்பது மாக் 10 என இது அழைக்கப்படுகிறது. மணிக்கு 12300 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை. அதாவது வினாடிக்கு 3.40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இந்த ஏவுகணை மாக் 10 வேகத்தில் செல்வதால் இடைமறித்து தாக்குவது என்பது கடினமானதாகும். அது மட்டுமின்றி இந்த ஏவுகணையால் அதிகபட்சமாக 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை தாக்குதல் நடத்த முடியும். அத்தோடு ஒரேஸ்னிக் ஏவுகணையால் அணு ஆயுத தாக்குதலையும் மேற்கொள்ள முடியும். ஒரு ஏவுகணையில் 6 வெடிபொருட்கள் அல்லது அணு ஆயுதம் நிரப்பும் வார்ஹெட்ஸும் இருக்கும் என ஏற்கனவே தகவல் வெளியாகியுள்ளது. இது அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேற்குலக நாடுகளை நடுங்க வைத்துள்ள நிலையில் தற்போது இன்னொரு திடுக்கிடும் விஷயத்தை ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் தான் தற்போது அனைத்து உலக நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ரஷ்யா ஏவிய ஒரேஸ்னிக் ஏவுகணையின் வேகம் ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு அதிகம். மணிக்கு 12348 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சென்று தாக்கும். ஒரு நொடியில் 3 கிலோமீட்டர் சென்றுவிடும். இந்த ஏவுகணை தாக்கும் போது 4000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கக்கும். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலையே 5000 முதல் 6000 டிகிரி செல்சியஸ் தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரேஸ்னிக் ஏவுகணை தாக்கும் போது அந்த இடம் முற்றிலும் தகர்க்கப்பட்டு குப்பையாகிவிடும். அதேபோல் ஒரேஸ்னிக் ஏவுகணை அணு ஆயுதம் சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. ஆனால் தற்போது பயன்படுத்தப்பட்ட ஒரேஸ்னிக் ஏவுகணையில் நாங்கள் அணு ஆயுதம் வைத்து அனுப்பவில்லை. ஒரேஸ்னிக் ஏவுகணை ஏற்கனவே தாக்கிய இடத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதம் கொண்டு தாக்கியதற்கு சமமான விளைவுகள் ஏற்படும். போரை முடிவுக்கு கொண்டு வர இப்போது நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே நேரம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக எந்த எல்லைக்கும் போகவும் தயங்க மாட்டோம் என்று எச்சரித்துள்ளார். விளாடிமிர் புதின் அவர்களின் இந்த தகவலை உக்ரைன் மற்றும் உக்ரைனுக்கு உதவும் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை மனதில் வைத்து கூறியுள்ளார். மேலும் புதின் அவர்கள் கூறியது போல்
இந்த ஒரேஸ்னிக் ஏவுகணை என்பது 4000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டால் தாக்குதல் நடத்தப்படும் இடத்தில் இருக்கும் இரும்பு உருகிவிடும். அதேபோல் கான்கிரீட் கொண்டு கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் அனைத்தும் வினாடியில் சாம்பலாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. விளாடிமிர் புதின் அவர்களின் இந்த பேட்டி தற்போது அமெரிக்கா மற்றும் பிரிட்டனை அலற வைத்துள்ளது. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான பல்வேறு விதமான செய்திகளையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.